சென்னை அருகே குன்றத்தூரில் மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த கணவனை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயஹரிஷிடம் கேட்கலாம். ஜெயஹரிஷ், வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மனோகரன். இவர் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் தேவி கருமாரியம்மன் கோவில் தெருவில் தங்கி அதே பகுதியில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி சுகன்யா என்ற மனைவியும் கோபிகா, தாரணி என்ற இரு பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில மூன்றாவதாக சுகன்யா மீண்டும் கர்ப்பமாகியுள்ளார். 10 மாதமான நிலையில கடந்த 17ஆம் தேதி அவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு வீட்டிலேயே ஆண் குழந்தையாக பிறந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக மனோகரன் தனது மனைவியை பிரசவம் பார்க்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் தானே பிரசவம் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அவர் வைத்திருந்த வாட்ஸ்அப் குழுவிலும் பகிரப்பட்டதை அடுத்து வட்டார மருத்துவ அலுவலர் இது குறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவலானதை தெரிவித்துள்ளார். இதன் அவர் அளித்த புகாரின் பேரில் அதன் அடிப்படையாக கொண்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது செல்போனை வாங்கி போலீசார் அதனை பார்த்தபோது அதில் வீட்டில் குழந்தை பெற்றோர்களின் அனுபவம் என்ற தலைப்பில் வாட்ஸ்அப் குழு ஒன்றை அமைத்து அதில் மனோகரன் குழு உறுப்பினராக இருப்பது தெரிய வந்துள்ளது. மொத்தம் 1024 உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழுவில் பிரசவம் பார்ப்பது தொடர்பான ஏராளமான தகவல்கள் பகிரப்பட்டது. அதனை பார்த்து மனோகரன் தனது மனைவிக்கும் பிரசவம் பார்த்ததும் தெரிய வந்துள்ளது. தற்போது தாயும் செய்ய நலமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் இதுபோன்ற யாரும் ஈடுபட வேண்டாம் என்று மருத்துவ எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் கணவனே மனைவிக்கு பிரசவம் பார்க்காமல் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.